ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு இங்கிலீஷ் இன்ஃபோ. இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ என்ன இதை பற்றினா, முதலமைச்சர் பரிசீலனை, அதாவது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருந்தும் மனு கொடுத்தாங்க இல்லையா. நம்ம ஐடிக்கே முன்னாடி இருந்த ஐடிக்கே வந்து எல்லாருமே ப்ரைமரி, அப்பர் ப்ரைமரி, டிஸ்ட்ரிக்ட் பிளாக் வைஸ் இல்லாமல் எல்லாருமே தொடரணும், பசங்களுக்கு நாங்கள் எல்லாருமே கல்வி கற்றுக் கொடுக்க ஆர்வமாக இருக்கும், எல்லாருமே தொடரணும்னு சொல்லி மனு கொடுத்துருந்தாங்க ஒவ்வொரு மாவட்ட கலெக்டர்கிட்டையும் போயிட்டு ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்டில். ஸோ அதை பேஸ் பண்ணி முதலமைச்சர் பரிசீலனை என்ன ஆச்சு அப்படின்னு, ப்ளஸ் வந்து புது ஒருங்கிணைப்பாளர்கள் இப்போ வந்து இப்போ செயல்படுற வந்து ப்ரைமரி வாலண்டியர்ஸ்க்கு அவங்களுக்கு ஒருங்கிணைப்பாளர்கள் தேர்வு செஞ்சாங்களா, எதன் அடிப்படையில் அவங்கள தேர்வு செஞ்சாங்க. ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த லைக் பட்டனையும் ஒன்று தட்டிட்டு போங்க, அப்போ தான் நம்ம சேனல் அடுத்து உங்களுக்கு வியூ ஆகும். பாருங்கள், முதலமைச்சர் பரிசீலனை என்ன ஆச்சுன்னு. அதாவது நம்ம வந்து ஒரு கசப்பான உண்மையை வந்து தெரிஞ்சுக்கணுங்க. ஆக்சுவலாக வந்து எப்போவுமே கவர்மெண்ட்டோடைய அரசாணை அப்படின்னு வந்துருச்சு, எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணி ஒரு அரசாணை வெளியிடுறாங்கன்னா அதில் திருத்தம் செய்கிறது வந்து ஒரு 99% வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்க வந்து எல்லாத்தையும் முடிவு பண்ணி எல்லா மாவட்ட ஆட்சியர் ப்ளஸ் வந்து இல்லம் தேடி கல்வியோட அந்த ஒருங்கிணைப்பாளர் எல்லாருமே வந்து மீட்டிங் வச்சு அசம்பிள் பண்ணி தான் அவங்க ஒரு டிசிஷனை எடுக்கிறாங்க. ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப வந்து ஹார்டு. அதனால் வந்து நம்ம இது வந்து இந்த கசப்பான உண்மையை தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. சரி, அதை விட்டுட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணலாம், அதுக்கான வாய்ப்பு தேடி தான் நம்ம போகணும். ஏன்னா வந்து இது ரொம்ப கஷ்டம். இதுக்கு 1% தான் வாய்ப்பு இருக்கும். மேபி எல்லாமே முடிஞ்சிருச்சு, இப்போ அடுத்ததும் தொடங்கியாச்சு, எல்லாருமே மனு கொடுத்து அதை அவங்க தூக்கி போட்டு அடுத்த வேலையை தான் பார்ப்பாங்க. ஸோ நம்மளும் வந்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்கணும். இது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. இனிமேல் அதுக்காக ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாருமே சொல்கிறீங்க மனசு கஷ்டமாக இருக்குது, நான் நல்லா தான் பண்ணேன், ஸ்டார்டிங்லேருந்து பசங்களை நான் பசங்களுக்கு இப்படி சொல்லிக் கொடுத்தேன், அப்படி சொல்லிக் கொடுத்தேன், இங்கே கூப்பிட்டு போனோம், நல்லா பண்ணோம், நாங்கள் எல்லாமே பண்ணோம் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறீங்க. இது எல்லாமே உண்மை தான். அதுக்கான அவங்க இது வரைக்கும் நமக்கான சர்டிஃபிகேட்ஸ், நம்மளை கௌரவிக்கிறது, நல்லா பண்ணவங்களுக்கு விருது வழங்குதுன்னு அப்படின்னு எல்லாம் பண்ணாங்க. ஓகே, அது வந்து ஃபஸ்ட்டு 6 மந்த்து தான் தொடங்கின ஒரு திட்டம், அது முடிஞ்சிச்சுன்னு அவங்க சொல்லியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அது வந்து தொடங்க வாய்ப்பில்லை. ஸோ அதை விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். அதனால் இந்த புது ஒருங்கிணைப்பாளர்களை எப்படி தேர்ந்தெடுக்காங்கன்னு பார்ப்போம். அது எதன் அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி வந்து அந்த பிளாக்ல வந்து சிறப்பாக செஞ்சுருப்பாங்க இல்லையா. ஆல்ரெடி வந்து ஒரு பிளாக்ல சிறப்பாக யார் யார் செயல்பட்டாங்களோ அவங்களை கூப்பிட்டு விருதெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அது மாதிரி விருது கொடுக்கவங்களிருந்து தான் வந்து எடுத்திருப்பாங்க. அதுவும் வந்து முழுக்க அந்த கோஆர்டினேட்டர் ஆல்ரெடி இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் அது விட்டுட்டாங்க. ஸோ அதுலேருந்து கவர்மெண்ட்லேருந்து அவங்க ஏதோ இப்போ 12,000 சேலரி, ஸோ கவர்மெண்ட் தான் நிர்ணயிக்கும், அது மாதிரி எதுவும் ஜியோ ஏதோ அவங்க கொடுக்கல. ஸோ முழுசாக அது வந்து அந்த கோஆர்டினேட்டர் கையில் கொடுத்துட்டாங்க, நீங்கள் ஒருத்தரை செலக்ட் பண்ணிவிடுங்கன்னு சொல்லி. ஸோ அதனால் நம்ம கோஆர்டினேட்டர்ஸ் தான் அதை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளாக்ல யார் நல்லா பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எந்த ஊரில் எந்த வாலண்டியர்ன்ட்டு. ஸோ அவங்க தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன பார்த்துருப்பாங்கன்னா, அதை அவங்க எப்படி பண்ணியிருந்தாங்க முன்னாடி அவங்களோட செயல்பாடு, ப்ளஸ் வந்து ஒரு ஒருங்கிணைப்பாளர்னா அந்த பிளாக்ல இருக்க எல்லா வாலண்டியர்ஸ் யார் யாருன்னு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். அவங்க எல்லா இடத்துக்கும் விசிட்டுக்கு போனோன்னா அவங்களுக்கு மஸ்ட் டிரைவிங் தெரியணும். 2 வீலர்ஸ் இருந்தால் தான் வந்து அவங்க ஒரு நாளைக்கு இத்தனை சென்டர் விசிட் பண்ணா அப்படின்னு சொல்லி போகணும். ஸோ அவங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நாலேஜபிளாக யார் இருக்காங்க, ப்ளஸ் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு செக் பண்ணி இவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்குற அளவுக்கு யார் இருக்காங்க, அது மாதிரி இது எல்லா அடிப்படையில் தான் வந்து அவங்க ஒரு ஒருங்கிணைப்பாளரை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸை வந்து கம்மிங் டேஸில் கண்டிப்பாக அவங்க